நம்முடைய ஸ்க்ரீனர் எக்ஸல் டெம்ப்ளேட்டினுடைய காணொலி தொடரில் இது இரண்டாவது காணொலி. முதல் காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, பி ரேஷியோனா என்ன, நம்ம என்ன வகைகளெல்லாம் அதை வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம், இதை பற்றின ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி என்னென்ன டேப்ஸில் நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இணைந்து நமக்காக உதவி செய்யக்கூடிய நண்பர்களுடைய பெயர்களை குயிக்காக பார்த்துடலாம். ஏற்கனவே சில நண்பர்களுடைய பெயர்களை வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிதாக அமர்நாத் ராஜா, லக்ஷ்மி கோபிநாதன், ஜான் ஆரோக்கியசாமி, ராகுல் அன்பு, உத்தரகுமாரன், குரு ராஜேந்தர், இந்த நண்பர்கள்லாம் புதிதாக இணைந்திருக்காங்க. இதில் சில நண்பருடைய பெயர்கள் வந்து தெளிவாக எனக்கு வந்து என்னைக்கு சேர்ந்தாங்க அப்படிங்கிறது யூடியூப்பில் அவ்வளோ தெளிவாக கிடைக்கவில்லை. அதனால் ஏதாவது பெயரை விட்டுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிங்க. ஒருவேளை பெயரை நான் வந்துட்டு சொல்லாமல் விட்டுருந்தேன் இந்த 2 காணொலிகள்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து சொல்கிறேன். அந்த மெம்பர்ஷிப் வெறும் 29 ரூபாய். 29 ரூபாய் அப்படிங்கிறது இங்கே ஒரு 2-3 டீ குடிச்சிங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதத்தில் காலி ஆயிரும். அந்த சார்ஜுக்கு நம்ம ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். இந்த மெம்பர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு எஃபர்ட் போட்டு வீடியோஸ் போடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பாக தான் இதை பார்க்குறோம். இதனால ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லை, அதனால் அதை கொடுக்கறது இல்லை. இது வந்து உங்களுக்கு நம்மளுடைய காணொலி பிடித்திருந்தால் நமக்கு உதவணும் அப்படின்னு நினச்சா, ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப். இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து 29 ரூபாய் எடுக்கப்படும். எந்த மாதமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். வணக்கம், இது அபிஸ் சேனல். போன காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 4 டேப் இருக்குது நம்மளுடைய ஸ்க்ரீனர் எக்ஸல் டெம்ப்ளேட்டில் அப்படின்னு சொன்னேன். அதில் முதல் டேப் சம்மரி டேப். சம்மரி டேப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய டைட்டில், அந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன, அந்த நிறுவனத்தில் மொத்தம் எத்தனை பங்குகள் இருக்குன்னு, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், அதே மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய இப்போதைய ஷேர் பிரைஸ் என்ன, அந்த நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்ன. மார்க்கெட் கேபிடலைசேஷன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரைஸ் மல்டிப்ளைட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ இரண்டாவது டேப் இபிவி மெத்தட். அந்த டேப் தான் வந்துட்டு முதல்ல நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ பற்றி சொல்ல போகிற ஒரு டேப். அதில் 2 வகைகளில் வந்து நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு ஃபீல்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேப் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நீங்கள் எந்த விதமான மாறுதல்களுமே செய்ய வேண்டிய தேவையில்லை, எந்த இன்புட்டுமே கொடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்லேருந்தே டேட்டா எடுத்து அதுவே மொத்தமாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கொடுத்துரும். இதில் மொத்தம் 5 இன்புட் வந்து அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். முதல்ல ஆவரேஜ் இன்கம், இரண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மூன்றாவது கேஷ் ஈக்குவலன்ஸ், நான்காவது பாரோயிங்ஸ், 5வது ஆல் லைபிலிட்டிஸ். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு டேப் இருக்கும், அதர் இன்கம் அப்படிங்கிறது. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபீல்டையும் அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த முறை வந்து நிறுவனத்துடைய வளர்ச்சியை வந்துட்டு கணக்கில் எடுத்துக்காம பங்கினுடைய தற்போது அந்த நிறுவனம் வந்துட்டு எவ்வளோ சொத்துக்கள் வச்சிருக்காங்க, அவங்களுடைய எர்னிங் பவர் என்ன, இதை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆவரேஜ் இன்கம் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக கையில் இருக்கக்கூடிய கேஷ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஆவரேஜ் இன்கம் அப்படிங்கிற ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நேரடியாக எடுத்துக்காம, அதாவது கடைசியாக வந்த காலாண்டோ இல்லாட்டி கடைசியாக முடிந்த நிதியாண்டு இல்லாட்டி லாஸ்ட் 12 months ஆவரேஜ் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸை எடுத்துக்காம கடந்த 5 ஆண்டுகளில் அதனுடைய ஆவரேஜ் என்ன, சராசரியை எடுத்துட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனமானது ஒவ்வொரு ஆண்டும், சில நிறுவனங்கள் சைக்கிளிக்கலாக இருக்கலாம், சில நிறுவனம் வந்து குரோத்தாக இருக்கலாம். எல்லா நிறுவனமே எல்லா ஆண்டுமே அதாவது மிகுதியான வளர்ச்சியை வந்து காட்ட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம கடைசி ஒரு நிதியாண்டியோ ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டியோ எடுத்துக்கும் போது அந்த நிதியாண்டில் மட்டும் பரவலான வளர்ச்சி இருந்து அதற்கு அடுத்து அது குறைய தொடங்குது, இல்லாட்டி அந்த அளவுக்கு அதெல்லாம் நீடிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய கால்குலேஷனில் தப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகளில் எப்படியா இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகளில் மிகுதியான வளர்ச்சி, ஒரு சிலையான நார்மலான வளர்ச்சி, சில ஆண்டுகளில் 2020 பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளில் வீழ்ச்சியும் இருக்கும். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு சராசரியாக இந்த நிறுவனத்தினால எவ்வளோ வந்து வருமானம் ஈட்ட முடியும், லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நம்ம அந்த 5 வருட சராசரியை எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது வந்து அவந்தி ஃபீட்ஸ் நிறுவனத்துடையது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்மரி டேப்ல டீடைல்ஸ் இருக்குது. இபிவி மெத்தட் இதுதான் ரொம்ப முக்கியமான மெத்தட். இப்போ நான் சொன்னதில்ல இல்லை, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நெட் ப்ராஃபிட் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த ஆவரேஜ் இன்கம்ங்கிற ஃபீல்டு வந்து அதை வந்து ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு அந்த ஆவரேஜ் எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல பார்வை, அந்த நிறுவனத்துடைய லாபத்தை குறித்த சரியான பார்வை கிடைக்கும். அப்படிங்கிறனால நம்ம அப்படி பண்ணுறோம். இரண்டாவதாக அதர் இன்கம் அப்படிங்கிற ஃபீல்டை நம்ம எதற்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் கடந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய ஆவரேஜ் அதர் இன்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதர் இன்கம் அப்படிங்கிறது வணிகம், அந்த நிறுவனத்தினுடைய வணிகம் தொடர்பாக இல்லாமல் அது செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மூலமாகவோ இல்லாட்டி அதுக்கு வந்துட்டு வரக்கூடிய வங்கி வட்டிகள் மூலமாகவோ வரக்கூடிய அந்த அதர் இன்கம், அது நமக்கு வணிகத்தின் தொடர்பாக வரக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து கணிக்கிறோமே தவிர இந்த இன்கம் ஆனது நமக்கு மிகவும் முக்கியம் இல்லை. ஆனால் ஏன் இதை வந்து ஒரு பர்சன்டேஜாக நம்ம குறித்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த வருமானமானதே நிறுவனத்துடைய 40-50 விழுக்காடாக இருந்தால் வணிகமே செய்யாமல் வெறும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு அந்த நிறுவனமானது வணிகம் ஈட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி முதலீடு மூலமாகவோ இல்லாட்டி பேங்க் இன்ட்ரெஸ்ட் கடன் மூலமாகவோ ஈட்டக்கூடிய நிறுவனம் வந்து வங்கியோ வங்கி சார்ந்த அந்த மாதிரி வங்கி போன்ற நிறுவனங்களோ என்பிஎஃப்சிஸோ இல்லாட்டி அதர் மாதிரி இந்த இப்போ தங்க நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, மணப்புரம் கோல்டு லோன், இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் இதையே வேலையாக செய்ய வேண்டும். அதன் இன்கம் மட்டுமே அவங்களுடைய மெயின் இன்கம். அப்படி இல்லாமல் அவந்தி ஃபீட்ஸ் மாதிரி ஒரு ஷ்ரிம்ப் ஃபீடிங் கம்பெனி அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி வந்து வெறும் பேங்க் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான எடுத்துக்காட்டே கிடையாது இல்லையா. அவங்களுடைய வருமானத்தை தான் அவங்க வந்து முக்கியமாக பார்க்கணும், அவங்களுடைய வணிகத்தை தான் அவங்க வளர்க்க பார்க்கணும். அதுக்காக இந்த விழுக்காடு வந்துட்டு இது அதர் இன்கம் ஒரு 20 விழுக்காட்டு கீழே இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதையும் வச்சுக்கிறோம். இப்போ இதை வைத்துக்கொண்டு இந்த ஆவரேஜ் இன்கம்மை வச்சுக்கிட்டு இந்த ஆவரேஜ் இன்கம்மை பாதுகாப்பான ஒரு ரிட்டர்ன்ஸில் நம்ம வந்துட்டு பெறணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முதலீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கலாம். நம்ம ஏற்கனவே போன காணொலியில் பார்த்தோம் இல்லையா, ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% சேஃபாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனமானது அதே அளவு அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஈட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ முதலீடு செய்யத்தகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு தான் நம்ம இந்த 14 PE அப்படின்னு சொல்லி பார்த்தோம். PE வந்து 14 மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் EPV at 14 அப்படின்னு சொல்லி அந்த ஷீட்டில் இருக்கும். இந்த 14ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான நம்பர் கிடையாது. ஏன் அப்படின்னா 7 விழுக்காடு இன்னைக்கு வந்து வட்டி, அதாவது நிலையான வட்டி, நல்ல பாதுகாப்பான வட்டினா 100/7 அப்படிங்கும்போது 14 அப்படிங்கிற எண் நமக்கு கிடைக்குது. அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒருவேளை நாளை ஈவன் கொரோனா சமயத்தில் கூட நடந்தது 4%, 5%லாம் வட்டி குறைந்தால் 5 விழுக்காடு தான் பாதுகாப்பான வட்டி அப்படின்னா நம்ம வந்து நிறுவனங்களுக்கு பங்குகளுக்கு 20 PE வரை கொடுக்கலாம். ஏன் 100/5 20, அதாவது அந்த 5 விழுக்காடு அப்படிங்கிற வட்டியை நம்ம பெறறதுக்கு 100 ரூபாய் வரைக்கும் நம்ம பாதுகாப்பான முதலீடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனமும் அதே மாதிரி எவ்வளவு ஈட்டுதோ அதற்கு நம்ம 20 மடங்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தோராயமான கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இந்த EPV at 14 P14 அப்படிங்கிறது வந்துட்டு 7%ங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. அப்பப்போ நம்ம வேண்டும்படி மாற்றிக்கலாம். பெரும்பாலும் ரொம்ப மாறிடாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றிட்டு இருப்பாங்க. ரொம்ப மோசமான நிலைகள் இன்ஃப்ளேஷன் கூடும்போது இல்லை 2020 மாதிரி கொரோனா மாதிரி சமயங்களில் தான் ரொம்ப குறைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மாற்ற வேண்டிய தேவை வரும். பெரும்பாலும் இந்த P14ங்கிறது ஓரளவுக்கு சரியான ஒரு கணக்காகவே இருக்கும். இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாது, இது நமக்கு ஒரு ஸ்டார்டிங் வேல்யூவாக இருக்கும். இதை தாண்டி இது வந்து அந்த நிறுவனம் ஈட்டக்கூடிய வருமானத்திலிருந்து லாபத்திலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருக்கோம். அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருக்கோம். இதை தாண்டி நிறுவனத்திடம் ஏற்கனவே கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஷ் இருக்கும். சில நிறுவனங்கள் மிகவும் வைத்திருக்கும், சில நிறுவனங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிருக்கும். எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கேஷ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு ஓரளவு இருக்கலாம். நிறுவனத்தை நடத்துறதுக்கு மிக மிக அதிகமாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு தேவையே இல்லை. ஏன்னா அதை வைத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணல. அந்த கேஷ் எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டா கூட அந்த நிறுவனத்தை நடத்துக்கு எந்த விதமான தடையும் வராது. அப்படிங்கும்போது அந்த கேஷை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறுவனமே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான முறை இல்லை. ஈவன் பஃபட் கூட அந்த மாதிரி நிறுவனம் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த கேஷை பிரித்து கொடுக்கறதுலாம் கூட நடந்திருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸையும் இந்த நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அது போட கூட்டிக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சன் டிவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8000 கோடி ரூபாய்கள் அவங்களுடைய மொத்த அசட்ஸான 12,000 கோடியில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சன் டிவினுடைய பிஸ்னஸ் வந்து டிவி டெலிவிஷன்லேயே அந்த சேனலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலொழியே அவங்க அவ்வளோ பணத்தையும் வந்துட்டு பிஸ்னஸில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சரியான முறை இல்லை. இல்லாட்டி வேறு எதுலையாவது ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு வெறும் 7% வட்டி ஈட்டி கம்பெனியுடைய வேல்யூ கூட்டுறதுக்கு பதிலாக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பிரித்து கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல பங்கில் போட்டு அவங்க அதோட கூடுதலான வட்டி எடுத்துப்பாங்க இல்லையா. அது வந்து பங்காளிகளுக்கு, அதாவது அந்த பங்குதாரர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கேஷையும் வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூவோட சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த பணம் இல்லாமலேயே இந்த நிறுவனத்தால் வந்து இவ்வளவு லாபம் ஈட்ட முடியும் போது அது ஒரு எக்ஸ்ட்ரா கேஷ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை கூட்டி இரண்டாவதாக நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. முதல்ல ஆவரேஜ் இன்கம் வச்சு 14 பெருக்கி ஒரு வேல்யூ வந்தது. அதனோட இருக்கக்கூடிய கேஷ் ஈக்குவலன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கூட்டிக்கிறோம். இதோட நிறுத்திக்கலாமா, இதுதான் இறுதியான மதிப்பா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு நிறுவனத்துக்கு சொத்து அப்படிங்கிறது ஒரு பகுதியோ அதே மாதிரி லயபிலிட்டிஸ், கடன்கள், அதே மாதிரி அது கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகைகள் இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இது மாதிரி சொத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லயபிலிட்டிஸ் மூலமாக கடன் வாங்கி இங்கே கேஷாக வச்சுருந்தாங்கன்னா அது ஆக்சுவலாக லயபிலிட்டி, அது ஒரு அசட்டே இல்லை. அதனால் நம்ம 2 வகைகளில் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை எடுத்துக்க போகிறோம். ஒன்று பாரோயிங்ஸ், கடன்கள், அதாவது வட்டி கட்டக்கூடிய கடன்கள். அது குறுகிய கால கடன்களாக இருக்கலாம், நீண்ட கால கடனாகவும் இருக்கலாம். இரண்டாவது டோட்டல் லைபிலிட்டிஸ். டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கடன்களோடு சேர்த்து
இப்போ நம்மளுடைய இந்த வெண்டார்ஸ் கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடனில் பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க, வித்துட்டு அந்த பணத்தை திரும்ப கொடுப்பாங்க. அந்த சொத்து வந்து அவங்களுக்கு ஆக்சுவலான சொத்து கிடையாது, அது வந்துட்டு கிட்டத்தட்ட அதுக்கான பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறத ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை தவிர சில நிறுவனங்களுக்கு லீஸ் லைபிலிட்டிஸ் இருக்கலாம், இதெல்லாம் லைபிலிட்டிஸ். ஸோ நம்ம 2 வகைகளில் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஒன்று பாரோயிங்ஸை மட்டும் கழிச்சு, இரண்டாவது எல்லா லைபிலிட்டிஸையும் கழிச்சு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அவந்தி ஃபீட்ஸுக்கு பார்க்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்குல்ல, இது வந்துட்டு முதல் IV1 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா லைபிலிட்டிஸையும், இந்த டோட்டல் பாரோயிங்ஸ் அதர் லைபிலிட்டிஸையும் சேர்த்து 733 கோடியும் கழித்த பிறகு வரக்கூடிய வேல்யூ. அந்த வேல்யூவை இது வந்துட்டு மொத்தமாக நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு மொத்தமாக இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே சம்மரி ஷீட்டில் பார்த்தா மொத்த பங்குகளின் எண்ணிக்கையாக நம்ம வகுக்கும்போது ஒரு பங்குக்கான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கிடைக்கும். இது எல்லா லைபிலிட்டிஸையும் கழிச்சா. அதே மாதிரி ஒருவேளை இந்த லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ட்ரேட் பேயபிள்ஸ் தான், லீஸ் லைபிலிட்டிஸ்லாம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுலேருந்து கழிக்க வேண்டிய தேவையில்லை. ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸே அவங்க அடைச்சிருவாங்க, இல்லாட்டி கட்டிடுவாங்க, சரி கட்டிடுவாங்க நம்ம நினச்சோம்னா அதை மட்டும் விட்டுட்டு கடனை மட்டும் லைபிலிட்டியாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடியது தான் இந்த 2வது மெத்தட். இந்த 2வது மெத்தடில் டெப்ட்டை மட்டும் நம்ம கழிக்கிறோம். இந்த வேல்யூவிலிருந்து இந்த மொத்தத்தையும் கழித்து மொத்த பங்குகள் எண்ணிக்கையில் வைத்தா 376 ரூபாய் ஒரு பங்குக்கு. அதே போல் மொத்தத்தில் இருந்து நம்ம இந்த டெப்ட்டை மட்டும், இதை 17 கோடி ரூபாயை மட்டும் கழிச்சோம்னா 429 ரூபா ஒரு பங்குக்கு மதிப்புன்னு நமக்கு தெரியுது. அதை தாண்டி கீழே MOS அப்படின்னு ஒன்று இருக்குது. MOSனா என்ன அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நம்ம இந்த பங்குக்கு 371 ரூபாய் மதிப்பு அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம், ஆனால் அது 614 ரூபாய்க்கு விற்குது. அதாவது அதனோட 50 மடங்கு கூடுதலாக விற்கும்பொழுது நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லை. ஒருவேளை இதோட ரிவர்ஸ் சினாரியோ பாருங்கள். இப்போ இந்த பங்கு வந்து 376 ரூபாய்க்கு விற்கிது, அதனுடைய மதிப்பு 600 ரூபாய்னா இந்த வேல்யூ வந்து 50 அப்படின்னு மாறிடும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த இதுலேருந்து 614 ரூபாய்ன்னு இருக்குல்லையா, அதை வந்து 614 மாற்றினேன்னா 0% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது எவ்வளோ மதிப்போ அதுக்கே நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஒருவேளை பங்கினுடைய மதிப்பு 800 ரூபாய் அப்படின்னா 25% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ இதுலேருந்து 1200னா 50% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஏன்னா 1200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்கை நம்ம 600 ரூபாய்க்கே வாங்குறோம்னா 50% அந்த கேப் இருக்குது. அதாவது நம்ம 1200 ரூபாய்ன்னு கணிக்கிறோம், அது 600 ரூபாய்க்கு விற்கிது. ஒருவேளை அது வந்துட்டு இன்னும் எவ்வளோ தான் நஷ்டம் இருந்தாலும் இந்த 1200லேருந்து ஒரு 20% இறங்கினா கூட நமக்கு ஒரு 800 ரூபாய் வரைக்கும் அந்த மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த 2 இன்ட்ரின்சிக் வேல்யூம் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். மொத்த லைபிலிட்டிஸ், பாரோயிங்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இதில் நமக்கு ஒரு நிறுவனம் கிடைத்தால் நம்ம நல்ல விலை கிடைக்குது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலான நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய அருமையான நிறுவனங்களை பெரும்பாலும் இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்களை இந்த விலையில் விற்காமல் எக்கு தப்பாக விலையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வெறும் இந்த சைக்கிளிக்கல் நிறுவனங்கள், சில நேரங்களில் மட்டும் லாபம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி நிறுவனங்கள் தான் இதில் வந்துட்டு மிகவும் எளிதாக கிடைக்கும். ஆனால் மிக மிக சில நேரங்களில் கொரோனா மாதிரி இல்லாட்டி 2028 விழுந்த மாதிரி அந்த மாதிரி நேரங்களில் நல்ல நிறுவனம் கூட இந்த மாதிரி ஒரு விலையில் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது அவன் அப்படியே அள்ளிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வைத்துக் கொள்ளலாம். அருமையான ஒரு விலைக்கு போய் நமக்கு நல்ல லாபத்தை அது கொடுக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் அசட்ஸையும் அதனுடைய கேஷ் ஈக்குவலன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அதனுடைய எர்னிங்ஸ் பவர் வச்சு மட்டும் பார்த்தோம். அடுத்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஃபட் கால்குலேஷன் அப்படின்னு பேர். அதில் க்ரோத்தையும் வச்சு பார்க்கலாம். அதற்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வரும். அதனோட சேர்த்து உங்களுக்கு அந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டையும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.